Linear seating arrangement la video 10th problem idu. A, B, C, X, Y and Z are seated in a straight line facing north. மொத்தம் 6 பேர் இருக்காங்க. A, B, C, X, Y and Z 6 பேர் seating north ன்னு கொடுத்தாச்சு. அப்ப north அப்படின்னா நம்ம இப்படி வரைஞ்சிட்டு left இங்க northனா இது right. இப்போ இதுல 6 பேரை நம்ம உட்கார வைக்கணும். Okay. அடுத்து என்ன கொடுத்திருக்குன்னு பாப்போம். C is third to the right of Z. C is third to the right of Z. நார்த்ல நார்த்னு பாத்துக்குங்க. அப்ப right of Z அப்படின்னு வந்துச்சுன்னா முதல்ல Z உட்கார வச்சு அதுக்கப்புறம் தான் C உட்காரணும். ஆனா எப்படி உட்காரணும்? தேர்டா உட்காரணும். அப்ப 1 Z உட்கார்ந்து ரெண்டு பேர் உட்கார்ந்து இது இசட்டோட ஃபர்ஸ்ட் இது செகண்ட் தேர்டுனா இங்க உட்காருவார். ரெண்டு பேர் விட்டு இடைவெளியில உட்கார வைக்கணும். இதான் தேர்டுக்கு அர்த்தம். ஃபோர்த்னா 3 இடைவெளி, செகண்ட்னா ஒரு இடைவெளி. இது வந்து இசட் ரைட் அப்படிங்கறதுனால நம்ம மாத்தி இசட்டை முதல்ல உட்கார வச்சிருவோம். அவருக்கு அங்கிட்டு தேர்ட் அப்படிங்கறதுனால 2 இடம் விட்டு சி உட்காரணும். அடுத்து என்ன கொடுத்திருக்கு? B sits second to the right of C. இதுவும் ரைட் ஆஃப் அப்படிங்கறதுனால சி முதல்ல உட்கார்ந்துருவாரு. அவருக்கு அங்கிட்டு ஒரு இடம் விட்டு பி உட்காரணும். இப்படி உட்காரணும். இதா இசட் உட்கார்ந்து 2 இடம் விட்டு சி உட்காருவார். ஏன்னா தேர்டுன்னு வந்ததுனால சி உட்கார்ந்து ஒரு இடம் விட்டு பி உட்காருவார். முடிஞ்சிச்சா இது? அப்ப இது எத்தனை பேர் உட்கார்ந்துருக்கா? 1 2 3 4 5 6 பேர். இந்த 3 இடம் எவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இந்த 6 பேர் தான் நமக்கு. அப்ப இப்படி 1 2 3 4 5 6 பொசிஷன். இனி அங்கிட்டோ இங்கிட்டோ உட்கார முடியாது. இந்த 3 இடத்துக்குள்ளதான் உட்கார வைக்கணும். இப்ப இசட் உட்கார்ந்துட்டாரு, சி உட்கார்ந்துட்டாரு, பி உட்கார்ந்துட்டாரு. A, X, Y மட்டும்தான் நமக்கு உட்காரணும். X sits to the immediate right of A. இதுவும் right of A தான். அப்ப A உட்கார்ந்துதான் A உட்கார்ந்த உடனேயே X உட்கார்ந்துடணும். இடைவெளி விடாம A உட்கார்ந்த உடனே X உட்கார்ந்துடணும். AXன்னு ஒன்னாவே உட்காரணும். இவங்க 2 பேரும் ஒன்னா உட்காரணும். அப்ப ஒன்னா உட்கார எங்க இருக்கு இடம்? இங்கதான் இருக்கு. Aயும் Xயும் இங்கதான் ஒன்னா உட்கார முடியும். ஏன்னா இங்க ஒரு ஆளுக்கு தான் இடம் இருக்கு. 2 பேர் ஒன்னா உட்கார முடியாது. அப்ப விட்டு போனது என்னது? Y. இதுதான் உங்க ZAXCYB தான் நம்மளுடைய சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். ZAXCY. Z உட்கார்ந்துருவாரு. 2 இடம் விட்டு சி உட்காருவாரு. சி உட்கார்ந்தோன ஒரு இடம் விட்டு பி உட்காருவாரு. ஒரு இடம் விட்டு பி உட்காருவாரு. அடுத்து என்ன? AX ஒன்னா உட்காரணும். AX வந்து ஒன்னா உட்காரணும். அதனால வேற வழி இல்லை, இங்கதான் உட்காருவாங்க AXன்னு. விட்டு போன Y வந்து இங்க உட்காருவார். இதுதான் நம்மளுடைய பொசிஷன். புரியுதா இது உங்களுக்கு? இந்த மாதிரி ரைட் லெஃப்ட் கொடுத்தா ஈஸியா நம்ம வேலையை முடிச்சிடலாம். இப்ப என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கு? which pair of persons are sitting exactly in the middle of the line? நம்மளுடைய ஆர்டர் இதுதான். இதுல மிடில்னா 6 பேர் உட்கார்ந்துருக்கையில நீங்க மிடில் எடுக்க முடியாது. அதனாலதான் அவங்க கேட்டிருக்கதே பேர்னு கேட்டாங்க. ஏன்னா 2 பேர் மிடில்ல உட்கார்ந்துருப்பாங்க. எக்ஸும் சியும் மிடில்ல உட்கார்ந்துருக்காங்க பாருங்க. அதனால யார் யார் மிடில்ல உட்கார்ந்துருக்கா? XC அப்படிங்கிறவங்க மிடில்ல உட்கார்ந்துருக்காங்க. புரியுதா? 1 2 இந்த பக்கம் 2 போக இவங்க 2 பேர் தான் மிடில்ல உட்கார்ந்துருக்கவங்க. வாட் இஸ் X பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு Z? இசட்டை வச்சு எக்ஸோட பொசிஷனை சொல்லணும். அப்ப எப்படி வருது நமக்கு இங்கன்னு பாருங்க. இசட் வந்து ஒரு இடம் தள்ளி எக்ஸ் வருது. நம்ம இசட்டை வச்சு ரைட் ஆஃப் இசட்னோ லெஃப்ட் ஆஃப் இசட்னோ சொல்லணும். இப்ப இது வந்து நம்ம இசட் ஃபர்ஸ்ட்ல வந்து இருக்கிறதுனால இதை நம்ம என்னன்னு எழுதுவோம்? இங்க ரைட் ஆஃப் இசட் தான் நம்ம எழுதுவோம். எது முதல்ல வந்திருக்கோ அதை வந்து கடைசியில் எழுதுவோம் இல்லையா? அப்ப ரைட் ஆஃப் இசட். ரைட் ஆஃப் இசட் தான் எக்ஸ் உட்கார்ந்து இருக்காரு. ஆனா ஒரு இடம் விட்டு உட்கார்ந்து இருக்காரு. அதனால செகண்ட் டு த ரைட் ஆஃப் இசட். செகண்ட் டு ரைட் ஆஃப் இசட் யாரு? எக்ஸ். எக்ஸ் செகண்ட் டு ரைட் ஆஃப் இசட். இப்ப புரியுதா? இப்ப இத பாருங்க. இசட்டை முதல்ல எழுதி
ஒரு இடம் விட்டு எக்ஸ் எழுதுவோம் அப்படி கொடுத்தா அதை இசட்டை முதல்ல எழுதியிருக்கிறதுனால ரைட் ஆஃப் இசட்ல தான் எக்ஸ் இருக்கார். இசட் எக்ஸ்னு வர்றதுனால இசட்டோட வலதுகை பக்கம் தான் எக்ஸ் இருக்கார். இங்க பாருங்க உங்களுக்கு தெரியும் இசட்டோட வலதுகை பக்கம் தான் எக்ஸ் இருக்கார். இசட்டோட இது இசட்டுக்கு இடது கை, இது இசட்டோட வலது கை. இசட்டோட வலதுகை பக்கம் தான் எக்ஸ் இருக்காரு. ஒரு இடம் விட்டு இருக்கிறதுனால இவர் செகண்டா இருக்காரு. 2 இடம் விட்டா தேர்டா இருக்காரு. ஒரு இடம் விட்டு எக்ஸ் இருக்கிறதுனால இசட்டோட வலதுகை பக்கத்துல இவர் ஒரு இடம் விட்டு இருக்காரு. அதைத்தான் நம்ம எப்படி எழுதுறோம், எக்ஸ் இஸ் செகண்ட் டு ரைட் ஆஃப் இசட். இப்ப புரியுதா? நான் இப்ப போடுற சிம்பிளுக்கும் எழுதி இருக்கிறதுக்கும் இதை எழுத சொன்னாலும் எப்படி எழுதுவோம், நம்ம இசட் போட்டு ஒரு இடம் விட்டு எக்ஸ் போடுவோம். 4 of the following are alike, which one is odd? 4 of the following 5 are alike, which one is odd? ZA வருதா? 1வது 2வது பொசிஷன்ல Z முதல்ல உட்கார்ந்து A உட்கார்ந்திருக்கார். XC X உட்கார்ந்து C உட்கார்ந்திருக்கார். CY C உட்கார்ந்து Y உட்கார்ந்திருக்கார். YB Y உட்கார்ந்து B உட்கார்ந்திருக்கார். XA ஆனா AXன்னு உட்கார்ந்திருக்காங்க. மற்றதெல்லாம் பாருங்க ZA XC CY YBன்னு வரும். ஆனா இது மட்டும் எப்படி வருது, AXAன்னு வருது. ஆக்சுவலா இது AXன்னு வந்திருக்கணும், இது XAன்னு வர்றதுனால இதுதான் வந்து ஆட். இதுதான் மற்றதுல எல்லாருமே வந்து இசட்டோட வலதுகை பக்கத்துல A இருக்காரு, எக்ஸோட வலதுகை பக்கத்துல C இருக்காரு, சியோட வலதுகை பக்கத்துல Y இருக்காரு, ஒய்யோட வலதுகை பக்கத்துல B இருக்காரு. ஆனா எக்ஸோட இடதுகை பக்கத்துல தான் A இருக்கிறதுனால இது ஆட். How many persons are seated between A and C? A க்கு C க்கு நடுவுல யார் இருக்கா? ஒரே ஒரு பர்சன். எத்தனை பர்சன் கேட்டதுனால இதுக்கு ஆன்சர் வந்து 1. எக்ஸ்ன்னு எழுதக்கூடாது, எத்தனை பர்சன் கேட்டதுனால ஒருத்தர் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி எழுதணும். அடுத்து வந்து A வந்து எக்ஸுக்கு ரிலேட்டட், இசட் ஏக்கு ரிலேட்டட்னா ஒய் எதுக்கு ரிலேட்டட்? ஏக்கு எக்ஸ் ரிலேட்டட், அப்ப ஏயோட வலதுகை பக்கம் எக்ஸ் இருக்கார். இசட்டுக்கு ஏ ரிலேட்டட், அப்ப இசட்டோட வலதுகை பக்கம் ஏ இருக்கார். அப்ப ஒய்க்கு ரிலேட்டட் எடுது, ஒய்யோட வலதுகை பக்கம் யார் இருக்கா? பி இருக்கா. அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன? ஒய் இஸ் டு பி. ஒய்க்கு வலதுகை பக்கம் யார் இருக்கா? பி. ஏன்னா இங்க கொடுத்திருக்கிறது பூரா வலதுகை ரிலேஷன். ஏக்கு வலதுகை பக்கம் எக்ஸ் இருக்காரு, இசட்டுக்கு வலதுகை பக்கம் ஏ இருக்காரு. அப்போ ஒய்யோட வலதுகை பக்கம் யார் இருக்கா? பி இருக்கா. ஒய்யோட வலதுகை பக்கம் யார் இருக்கா? பி இருக்கா. இதுதான் இந்த கேட்டிருக்கிறதுக்கான ஆன்சர். புரியுதா உங்களுக்கு? இது இந்த ரைட் ஆஃப்க்கு எப்படி விளக்கணும், இப்ப படம்லாம் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல பாருங்க. ரைட் ஆஃப் அப்படின்னா இசட் சின்னு எழுதுங்க. தேர்டுனா நடுவுல 2 இடம் விடுங்க. ரைட் ஆஃப் சினா சிபின்னு எழுதுங்க. ரைட் ஆஃப் ஏனா ஏஎக்ஸ்ன்னு எழுதுங்க. முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி ஈஸியா போட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.